வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பன்னீர் நூடுல்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ் பன்னீர் வந்து ஹெரிட்டேஜ் பன்னீர் எடுத்துருக்கேன் ஒரு பாக்கெட்டு. தேவையான காய்கறி எடுத்துக்கலாம். நான் முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் மயோனீஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பளம் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். வேணுங்கிற அளவு சால்ட் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு சால்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவு. இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் நூடுல் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம நல்லா நூடுல்ஸ் வெந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச பன்னீர் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கப்போ நம்ம இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் மசாலாவை இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். இப்படி கொஞ்சமாக அதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் மயோனீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நூடுல்ஸு, பன்னீர் நூடுல்ஸு. தேங்க்யூ.